தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கக்கூடியது மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம். பொதுவாக அருளாளர்கள் சொல்ல இறைவனே எழுதிய நூல்கள் 2. ஒன்று மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதிய திருவாசகம். மற்றொன்று வியாசப்பெருமான் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதிய மகாபாரதம். அவற்றுள் திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவெம்பாவையின் முதல் பாடல் இதோ. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய். திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக உவமித்துக் கொள்கின்றார். தன்னை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவதற்காக தம்முடைய தோழிமார்களை அழைப்பதாக ஒவ்வொரு பாடலும் அமைந்திருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை, ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன், அதாவது தோற்றமும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன் யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய பெண்களே, அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? வாள் நெடுங்கண் என்கின்றார், அதாவது வாள் தடங்கண் என்கின்றார். வாள் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்களே நீங்கள் எழுந்தருள வேண்டும். எப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வணங்க போகின்றோம் தெரியுமா? வார்கழல்கள் அணிந்தவன். கழல் என்பது ஆண்கள் வீரத்தின் பொருட்டு காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அதனை ருத்ரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் அணிந்திருக்கின்றான். அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் வணங்க போகின்றோம். எப்படிப்பட்டவன்? ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கின்றான். அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும், பெண்ணாக என்னை நினைத்துக் கொண்டு மாணிக்க வாசகனாகிய நான் பாடிக்கொண்டே இருக்கின்றேன் சிவபெருமானினுடைய திருப்புகழ்களை. அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டும் கூட மாதே வளருதியோ, பெண்ணே உன்னுடைய தூக்கமானது வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றதா? உன்னுடைய செவி உண்மையிலேயே கேட்கும் திறனுடன் தான் இருக்கின்றதா என்கின்றார். நம்முடைய ஐம்புலன்களின் மகத்துவம் என்ன தெரியுமா? நம்முடைய ஐம்புலன்களும் இறைவனுடன் ஒன்றி இருக்க வேண்டும். நம்முடைய கண்களானது இறைவனினுடைய திரு தோற்றத்தினை மட்டுமே காண வேண்டும். செவிகளானது இறைவனுடைய திருநாமங்களை மட்டுமே கேட்க வேண்டும். நம்முடைய வாயானது இறைவனுடைய திருநாமங்களை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். நம்முடைய மூக்கானது இறைவனுடைய இறை அனுபவத்தை மட்டுமே நுகர வேண்டும். நம்முடைய மெய், இந்த உடல் இருக்கின்றதல்லவா, அது இறைவனுடைய உணர்வினை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். இதுதான் ஐம்புலன்களின் பயனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருநாமங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். உன்னுடைய திருச்செவியில் அது கேட்கிறதா இல்லையா? இல்லை, அந்த செவிதான் கேட்கும் திறனை இழந்து விட்டதா என்கின்றார் இங்கே மாணிக்க வாசகர். அதனால்தான் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் என்கின்றார். மாதேவனாக இருக்கக்கூடிய, மகாதேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாங்கள் வாழ்த்தி புகழ்ந்து போற்றி பாடிக்கொண்டே வருகின்றோம். அந்த ஒலி உன்னுடைய காதில் கேட்கவில்லையா என்கின்றார். அந்த பெண்ணை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவர் மீண்டும் சொல்கின்றார், உன்னை போல பிற பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? நாங்கள் சிவபெருமானினுடைய புகழை பாடியவுடன், அந்த ஓசை அவர்கள் காதில் கேட்டவுடன் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் என்கின்றார். சிவபெருமானினுடைய திருப்புகழை அவர்கள் கேட்டவுடன் விம்மி விம்மி அழுகின்றார்களாம். இறை அனுபவத்தினுடைய உச்ச நிலை எது தெரியுமா?
அழுகை மட்டும்தான். நம்மில் பெரும்பாலோர் இறைவனிடம் தீபாராதனை காட்டுகின்ற பொழுது கண்களில் இருந்து நீர் வருவதை நிச்சயமாக உணர்ந்திருப்போம். அதுதான் இறை அனுபவம். அந்த அனுபவத்தை அந்த பெண்ணும் பெற்றிருக்கின்றார். அதைத்தான் மாணிக்க வாசகர் இங்கு வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் என்கின்றார். அமளி என்றால் பெண்கள் படுத்து உறங்கக்கூடிய மலர் படுக்கை. அந்த மலர் படுக்கையின் சுகத்தையும் விடுத்து சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமாக அழுது கொண்டே புரண்டு புரண்டு அழுது கொண்டே வருகின்றார்களாம் பிற பெண்கள் எல்லாம். அதைத்தான் இங்கே மணிவாசகர் மிக அழகாக சொல்கின்றார். போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால். சிவபெருமானினுடைய திருப்புகழை கேட்டுவிட்டு பிற பெண்கள் எல்லாம் இது போன்ற ஒரு இறை அனுபவத்தை பெறுகின்றார்கள். ஆனால் நாளை நான் எழுந்து விடுவேன், என்னை வந்து நிச்சயம் எழுப்பு என்று சொன்ன நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். என்ன பெண்ணே, சிந்தனையில் இறைவனை செலுத்து, சிந்தனையை இறைவனிடத்து செலுத்து என்பதாக இந்த முதல் பாடலானது அமைந்திருக்கின்றது. மீண்டும் இரண்டாவது பாடலில் நாளை காண்போம்.